அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுரைக்காய் போட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சுக்கிட்டோம். வரமிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சுரைக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாதத்தில் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா காராமணி பொரியல் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன், தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க காராமணியும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணால் காராமணி பொரியல் ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.